எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 டேஸ் என்னால் வீடியோ வேறு போட முடியல. இன்றைக்கி வெயிட் லாஸ் 71 டேஸ் சேலஞ்சோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 42 தான். இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எனக்கு சொல்லுங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து டீடாக்ஸ் வாட்டரை எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எப்போதும் கடுக்கா பொடி தான் குடிப்பேன், இன்றைக்கி வந்து அதை குடிக்கல. டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயாச்சு. இன்றைக்கி வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ஓட்ஸ் கஞ்சி தான் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் கஞ்சி வந்து இந்த கிளாஸில் 2 டம்ளர் வரும். இந்த 2 டம்ளர் தான் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். எப்போதுமே அதான் அளவு. இது வந்து லோ கலோரிஸ் கூட, அதெல்லாம் வந்து வெயிட் லாஸும் ஆகும். மசாலா ஓட்ஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஓட்ஸ் கஞ்சி இதில் வந்து புட்டு மாவும் கூட செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு ரெசிபி நாளைக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சஃபோலா ஓட்ஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. மதியம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஓட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சஃபோலா ஓட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கஞ்சியாகவும் யூஸ் குடிச்சிக்கலாம், சாலடுக்கு போடுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இது மில்க் ஷேக் போடுறோம்ல அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இது தான் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு இது. இந்த ஓட்ஸாக யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 1:30 ஆகுது, சாரி 2:30 ஆகுது. மோர் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் உடல் சரியில்லாத காரணத்தால் வந்து மோர் மட்டும் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி இருந்தால் இஞ்சி போட்டு போய் நல்லா இருந்திருக்கும். இதுதான் வந்து மதியத்துக்கு. காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. ஓட்ஸ் கஞ்சி, அடுத்து இதுதான். தண்ணி குடித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 6:15 ஆகுது. டின்னர் வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என் பிள்ளை கொதறி வச்சுருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சுண்டல், வெள்ளை சுண்டல், தக்காளி, ஆனியன், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லெமனு பெப்பர் போட்டு நல்லா வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். அப்புறம் வந்து அவ்வளோதான், தண்ணி குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. நம்ம அப்படியே இதுக்கு மேலே வந்து படுத்து தூங்கிட வேண்டியதான். எக்ஸசைஸ் பண்ணலையான்னு கேட்பீங்க. எக்ஸசைஸ் வந்து பண்ணலை, கொஞ்சம் பேக் பெயின் இருந்துச்சு, அதனால பண்ணலை. சரின்ட்டு கண்டினியூஸாக ஒரு 3 நாள் பண்ணாமல் விட்டுட்டேன். ரொம்ப இதாக இருக்குது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது பண்ண முடியல அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் வந்து இதுக்குண்டான 3 நாள் மிஸ் பண்ணதை எப்படியாவது ஈக்குவல் பண்ணுறதுக்கு எப்படியாவது ஒரு 2 மணி நேரமாவது நான் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்போ தான் வந்து எனக்கு ஈக்குவலாக வந்து வரும் அந்த ஒர்க் அவுட் டைமு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெயிட் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வருது. அப்பப்போ கொஞ்சம் நான்வெஜ் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சுத்தமாக முடியல. ஸோ அதனால் இது டயட்டில் வேறு இருந்து வேறு ஏதாவது பண்ணி விடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஒரு மாதிரி நைட்டு ஆக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து எடுத்துக்கிற டயட் ஃபுட்டை ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் வச்சுட்டு கண்டிப்பாக நல்லதாக சாப்பிட்டுட்டு நல்லதாக ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டே வந்து சூப்பராகவே போச்சு. நிறைய பேர் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. முழுசாக பாருங்கள், அப்போ தான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். நிறையா வந்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி ஒரு சேட்டிங் பண்ணிங்க அப்படின்னா, கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய கேள்விகள் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சதை. ஏன்னா வந்து நானும் ஒரு குழந்தைக்கு அம்மா இல்லையா. அவள் வந்து நிறைய 1.5 வயசு இப்போ வந்து பிப்ரவரி வந்துச்சுன்னா 2 வயசு ஆகப்போகுது. அவளுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறதும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரெக்னென்சி டைமில் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.
நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்களுக்கு என்ன கேள்வியாக இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். சரி, ரோலிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு. நைட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து இதெல்லாம் இருக்குல்ல, கடுக்காப்பொடி தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி அதுவும் சாப்பிடல. நாளைக்கு வந்து பார்க்கலாம். நாளைக்கு டேவை எப்படி கிரேவிங்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. டாடா, பை பாய். நாளைக்கு வரேன்.